பேருந்தின் பழசான இரும்பு ஜன்னல் கம்பிகள் சாலையின் மேடு பள்ளங்களுக்கு ஏற்ப கிடுகிடுவென சத்தமிட்டு கொண்டு இருந்தன. அந்த சத்தம் பாபுவின் காதுகளுக்குள் ஒரு பெரும் போர்க்களத்தின் பின்னணி இசை போல ஒலித்தது. ஜன்னல் வழியே வீசிய அந்த மதிய நேரத்து கோடை காற்று அவனது முகத்தில் கள்ளிப்பட்டியின் செம்மண் துகள்களையும் காய்ந்த வேப்பம்பூக்களின் வாசனையையும் கொண்டு வந்து சேர்த்தது. அந்த வாசனை அவனுக்கு புதியதல்ல. ஆனால் இன்று அது அவனது நாசி துவாரங்களுக்குள் நுழையும் போது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு கத்தி கொண்டு கீறுவது போன்ற ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது. ஏண்டா பாபு, ஊருக்கு கூப்பிட்டா வர்றதே கிடையாது. என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்? சிட்டியில பெரிய உத்தியோகத்துல இருந்தா சொந்த ஊரையும் சொந்தக்காரங்களையும் மதிக்க மாட்டியா? படிப்பு முடிஞ்சு வேலைக்கு சேர்ந்த இந்த 5 வருஷமா ஊர் ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. வரப்போற மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு நீ ஊருக்கு வரல, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். 2 நாட்களுக்கு முன்பு தந்தை சுந்தரேசன் போனில் பேசிய அந்த அதிகாரமும் ஆதங்கமும் கலந்த வார்த்தைகள்தான் பாபுவை இந்த பேருந்தில் ஏறி உட்கார வைத்து இருந்தது. நினைத்திருந்தால் அவன் தன் சொந்த காரிலேயே வந்திருக்கலாம். ஆனால் கள்ளிப்பட்டியின் சாலைகளும் அந்த ஊரின் மனிதர்களும் தன் ஆடம்பர காரை பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பேச்சுகளுக்கு பதிலளிக்க அவனுக்கு துணிவில்லை. தன் கர்வத்தின் அடையாளங்களை சென்னையில் பூட்டி வைத்துவிட்டு ஒரு சாதாரண பயணியாக அவன் தன் சொந்த மண்ணை நோக்கி பயணித்து கொண்டு இருந்தான். பேருந்து திண்டுக்கலை கடந்து கள்ளிப்பட்டிக்கு திரும்பும் அந்த வளைவில் நுழைந்தபோது பாபுவின் இதயம் வழக்கத்திற்கு மாறான வேகத்துடன் துடிக்கத் தொடங்கியது. கடந்த 5 வருடங்களாக அவன் எதிலிருந்தெல்லாம் ஓடி ஒளிய நினைத்தானோ, எதையெல்லாம் தன் நினைவகத்தின் இருட்டறையில் போட்டு பூட்ட முயன்றானோ, அந்த நினைவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூட்டை உடைத்து கொண்டு வெளியே வரத் தொடங்கின. சாலையின் இருபுறமும் கள்ளிச் செடிகளும் ஆங்காங்கே கம்பீரமாக நின்றிருந்த பனை மரங்களும் அவனது துரோகத்தை அவனுக்கு நினைவூட்டும் சாட்சிகளாய் நின்று முறைப்பது போலவே இருந்தது. கள்ளிப்பட்டி. மனதிற்குள் அந்த பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே பாபுவின் கண்கள் லேசாக கலங்கின. அந்த ஊரின் ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு குளத்தாங்கரையிலும் அவனது கால் தடங்கள் மட்டுமல்ல, அவளது கனிவான புன்னகையும் கலந்திருக்கிறது. சங்கரி, அவனது அத்தை மகள், சிறுவயதிலிருந்தே அவனது நிழலாக, அவனது ஆசைகளின் முகவரியாக வாழ்ந்தவள். பாபு தன் கைகளை கோர்த்து விரல்களை இறுக்கிக் கொண்டான். ஏசி அறையிலும் சொகுசு வாழ்க்கையிலும் பழகிப்போன அவனது கைகள் இப்போது லேசாக வியர்வையை அரும்பி இருந்தது. நினைவுகள் அவனை 17 வயதிற்கு இழுத்துச் சென்றன. அப்போதெல்லாம் கள்ளிப்பட்டியில் கோடைக்காலம் தொடங்கிவிட்டால் பாபுவிற்கும் சங்கரிக்கும் கொண்டாட்டம்தான். சுந்தரேசன் தோட்டத்தில் இருந்த பெரிய கிணற்றாங்கரையில் மாமரத்து நிழலில் அவர்கள் விளையாடாத நாட்களே இல்லை. 17 வயதின் துள்ளலோடு பாபு கிணற்றாங்கரை மாமரத்தில் ஏறும் பொழுதெல்லாம் கீழே நின்று கொண்டு தன் பாவாடை தாவணியை சுருட்டி பிடித்து கொண்டு பதறுவாள் சங்கரி. பாபு மாமா, மெதுவா ஏறு மாமா, விழுந்துட போற. ஏய் சங்கரி, சும்மா கத்தாத. உன் மாமனுக்கு இந்த மரத்துல எந்த கிளையில எந்த பழம் இனிக்கும்னு அக்கு வேறு ஆணி வேறா தெரியும். நீ வேணும்னா பாரு, அந்த நுனிக்கிளையில இருக்கிற கிளிமூக்கு மாம்பழத்தை இப்போ உனக்கு பறிச்சு போடுறேன் என்று கர்வத்தோடு கத்துவான் பாபு. அவன் பறித்து போடும் மாம்பழங்களை வெட்டி பாத்திரத்தில் அள்ளி போட்டு அதில் மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்து அவனுக்கு முதலாக ஊட்டி விடுவதில் சங்கரிக்கு அத்தனை ஆனந்தம். பாபுவிற்கு காரம் அதிகம் தேவையில்லை. ஆனால் வேண்டுமென்றே அள்ளி காரத்தை அதிகமாக வாயில் போட்டுக்கொண்டு ஐயோ காரம், நாக்கு வேகுதே என்று கத்துவது போல நடிப்பான். அதை கண்டு பதறிப்போய் தண்ணீரை எடுத்து அவன் வாயில் ஊற்றி தன் முந்தானையால் அவனது வாயை துடைத்துவிடும் அந்த சங்கரியின் முகம் இப்போது பாபுவின் மனக்கண்ணில் அத்தனை தெளிவாக வந்து போனது. அப்பா,
என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அரவணைப்பு என்று பாபுவிற்குள் ஒரு ஏக்கம் எழுந்தது. சிறுவயதில் இருந்தே பாபுதான் சங்கரிக்கு கணவன், சங்கரிதான் பாபுவிற்கு மனைவி என்று அத்தை மீனாட்சியும் தந்தை சுந்தரேசனும் பேசி பேசியே வளர்த்தார்கள். பாபுவிற்கு அது ஏதோ எழுதப்படாத சட்டமாகவே மனதில் பதிந்திருந்தது. சங்கரியின் மீது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமையும் அதிகாரமும் இருந்தது. அவளை எப்போது வேண்டுமானாலும் கோபித்துக் கொள்வான். சில சமயம் விளையாட்டாக அவளது கைகளில் அடிப்பதும் உண்டு. ஆனால் சங்கரி ஒரு நாளும் அதற்காக அழுததோ கோபித்து கொண்டு தன் வீட்டிற்கு ஓடுவதோ இல்லை. பாபுவிற்கு பொது தேர்வு நடந்தபோது அவன் அதிகாலையில் எழுந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு முன்னரே எழுந்து காப்பி போட்டுக்கொண்டு ஓடி வந்து பாபுவின் வீட்டு வாசலில் நிற்பாள். மாமா, இந்தாங்க காப்பி, நல்லா சூடாக குடிச்சிட்டு படிங்க. நீங்க இந்த ஊரிலேயே முதலாவதா வரணும் மாமா என்ற அவளது அன்பும் நம்பிக்கையும் தான் பாபுவை சென்னை நோக்கி பயணிக்க வைத்தது. ஆம், சென்னை, அந்த பெரும் நகரம்தான் பாபுவின் வாழ்க்கையும் அவனது மனைவியும் தலைகீழாக மாற்றிய களம். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதும் சென்னையில் இருக்கும் ஒரு புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியில் பாபுவிற்கு இடம் கிடைத்தது. கள்ளிப்பட்டியை விட்டு முதலாக அவன் சென்னைக்கு கிளம்பிய அந்த நாள் அவனுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அன்று கிளம்பும்போது சங்கரி தன் தாயின் பின்னால் நின்று கொண்டு தன் கண்களில் தேங்கிய கண்ணீரை மறைக்க பாடுபட்டு கொண்டு இருந்தாள். பாபு அவள் அருகே சென்று, என்ன சங்கரி, மாமன் சென்னைக்கு போறான்னு அழுவுறியா? 4 வருஷம் ஓடி போயிடும். படிச்சு முடிச்சு பெரிய வேலைக்கு சேர்ந்ததும் உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன் என்று சத்தமாக சொன்னான். அதை கேட்டு அத்தை மீனாட்சியும் சுந்தரேசனும் மகிழ்ந்து சிரித்தார்கள். சங்கரியோ வெட்கத்தில் தன் முகத்தை சிவக்க வைத்து கொண்டு, நல்லா படிங்க மாமா, உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொன்னாள். ஆனால் சென்னைக்கு சென்ற பாபுவிற்கு ஆரம்பத்தில் அந்த வாழ்க்கை மிரட்சியாக இருந்தது. பளபளப்பான சாலைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஆங்கிலத்தில் பேசும் சக மாணவர்கள், நாகரிகமான உடைகள், இவை அனைத்தும் செம்மண்ணில் வளர்ந்த பாபுவிற்குள் ஒரு புதிய உலகமாக இருந்தது. 1ஆம் ஆண்டு முடியும் போதே அவனது பேச்சிலும் உடையிலும் மாற்றம் தெரிய தொடங்கியது. 2ஆம் ஆண்டு படிக்கும்போது தீபாவளிக்கு ஊருக்கு வந்த பாபுவை சங்கரி ஆசையோடு பார்க்க ஓடி வந்தாள். ஆனால் பாபுவோ அவளை பார்த்த மாத்திரத்தில், என்ன சங்கரி, இன்னும் இதே பழைய பட்டு பாவாடை தாவணியில் தான் சுத்திட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா நீ என்று சலிப்போடு கேட்டான். அந்த வார்த்தை சங்கரியின் மனதில் ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்தியது. எனினும் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், கிராமத்தில் இதுதானே மாமா உடுத்த முடியும், நீங்க வேணும்னா சொல்லுங்க, அடுத்த முறை வரும்போது எனக்கும் அந்த நகரத்து பெண்கள் போடுற மாதிரி சுடிதார் வாங்கிட்டு வாங்க, நான் போட்டுக்கிறேன் என்றாள் புன்னகையோடு. ஆனால் பாபுவிற்குள் தான் சென்னை வாசி என்ற அகந்தை மெல்ல மெல்ல வளரத் தொடங்கி இருந்தது அவனுக்கே தெரியவில்லை. கல்லூரியில் அவனோடு படித்த நண்பர்கள் தங்கள் சொந்த ஊரை பற்றியும் தங்கள் தகுதியை பற்றியும் பெருமையாக பேசும்போது பாபுவிற்கு தன் கிராமத்தை பற்றியும் விவசாயம் செய்யும் தன் தந்தையை பற்றியும் சொல்வதற்கு ஒருவித தயக்கம் ஏற்பட்டது. அதையெல்லாம் விட பெரிய படிப்பறிவில்லாத கிராமத்து மண்ணோடு வாழும் சங்கரியை தன் வருங்கால மனைவி என்று தன் நண்பர்களிடம் அறிமுகப்படுத்த அவனது உள்மனம் மறுத்தது. 4 வருட படிப்பு முடிந்தது. பாபுவிற்கு சென்னையின் ஒரு முன்னணி பெருநிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. கையில் பணம் புழங்கத் தொடங்கியதும் அவனது கர்வத்தின் வேர்கள் இன்னும் ஆழமாக பாய்ந்தன. வார இறுதி நாட்களில் நட்சத்திர விடுதிகளுக்கு செல்வது, விலையுயர்ந்த உடைகளை உடுத்துவது என அவனது வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிப்போனது. இந்த 5 வருடங்களில் அவன் கள்ளிப்பட்டிக்கு வருவதை அறவே தவிர்த்தான். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு கூட அலுவலகத்தில் ரொம்ப வேலைப்பா, விடுமுறை கிடைக்கவில்லை என்று பொய் சொல்லி தப்பித்து கொண்டான். ஆனால் உண்மை அதுவல்ல.
கள்ளிப்பட்டிக்கு வந்தால் சங்கரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே என்ற பயம்தான் அவனை கிராமத்திற்கு வரவிடாமல் தடுத்தது. இப்போது 5 வருடங்களுக்கு பிறகு தந்தை சுந்தரேசனின் எச்சரிக்கை பணிந்து அவன் ஊருக்குள் நுழைந்து கொண்டு இருக்கிறான். பேருந்து ஒரு பெரிய குலுங்கலுடன் நின்றது. நடத்துனர் சத்தமாக கத்தினார், கள்ளிப்பட்டி, இறங்குறவங்க சீக்கிரம் இறங்குங்க. பாபு திடுக்கிட்டு நினைவிலிருந்து மீண்டான். தன் தோளில் இருந்த சிறிய பயணப்பையை எடுத்துக்கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கினான். மதிய நேரத்து வெயில் தரையை சுட்டெரித்து கொண்டு இருந்தது. சாலையோரம் இருந்த தேநீர் கடையில் இருந்த பெரியவர்கள் சிலர் பாபுவை பார்த்து, யாரது? நம்ம சுந்தரேசன் மகன் பாபுவா? என்னப்பா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். பாபு அவர்களுக்கு பதிலாக ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசிவிட்டு தன் வீட்டை நோக்கி விறுவிறுவென நடக்கத் தொடங்கினான். அவனது கால்கள் முன்னோக்கி நடந்தாலும் அவனது இதயம் மட்டும் ஒரு பெரும் ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது போல கனத்து கொண்டு இருந்தது. ஏனெனில் இந்த திருவிழாவில் அவனது தந்தை சுந்தரேசன் அவனுக்கு சங்கரியை திருமணம் செய்து வைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பார் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாபுவின் மனதிலோ வேறு ஒரு முடிவு இருந்தது. சாலையின் இருபுறமும் இருந்த விளைநிலங்களில் கரும்பும் சோளத்தட்டுகளும் காற்றில் அசைந்தாடி பாபுவை வரவேற்பது போல தலை வணங்கின. ஆனால் பாபுவின் கண்கள் அந்த பசுமையை ரசிக்க தயாராக இல்லை. அவனது கவனம் முழுவதும் இன்னும் சில நிமிடங்களில் அவன் எதிர்கொள்ளப் போகும் தன் தந்தையின் கேள்விகளை பற்றியே இருந்தது. தொலைவில் 4 தென்னை மரங்களும் நடுவே கம்பீரமாக நின்றிருந்த அவனது ஓட்டு வீடும் தெரிந்தது. வீட்டின் முகப்பில் வெள்ளையடிக்கப்பட்டு வாசலில் மாரியம்மன் திருவிழாவிற்காக பச்சை கீற்று பந்தல் போடப்பட்டு இருந்தது. பந்தலின் கால்களில் கட்டப்பட்டு இருந்த மாவிலைகளும் வேப்பிலைகளும் காய்ந்த காற்றில் லேசான சலசலப்பை உண்டாக்கின. வாசலில் பெரிய கோலமிட்டு அதன் நடுவே சாணி பிள்ளையார் வைக்கப்பட்டு அதில் செம்பருத்தி பூ சூடப்பட்டு இருந்தது. இதையெல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே இந்த வேலைகளுக்கு பின்னால் இருக்கும் கைகள் யாருடையது என்று பாபுவிற்கு தனித்து விளக்க தேவையில்லை. அது நிச்சயம் சங்கரியின் வேலைதான். பாபு வாசலை நெருங்கியதும் திண்ணையில் அமர்ந்து பாக்கு வெற்றிலை இடித்து கொண்டு இருந்த அவனது தந்தை சுந்தரேசன் நிமிர்ந்து பார்த்தார். 5 ஆண்டுகளின் கால ஓட்டம் அவரது தலையில் நரைக்காடுகளையும் முகத்தில் சுருக்கங்களையும் அதிகமாக்கி இருந்தது. கையில் இருந்த இடிகல்லையும் உலுக்கையையும் அப்படியே திண்ணையில் வைத்துவிட்டு கண்ணாடி வழியே தன் மகனை உற்று பார்த்தார். அவரது பார்வையில் பாசமும் இருந்தது. அதே சமயம் ஒரு வளர்த்த மகனின் அலட்சியத்தின் மீதான கோபமும் இருந்தது. வாடா பாபு, ஊருக்கு வழி தெரிஞ்சிருச்சா? அது வரைக்கும் சந்தோஷம் என்றார் சுந்தரேசன். அவரது குரலில் இருந்த நையாண்டி பாபுவின் நெஞ்சை சுட்டது. அப்பா, ஆஃபீஸில் எவ்வளவு ப்ரெஷர் தெரியுமா? லீவ் போடுறதே பெரிய விஷயம்ப்பா என்று பாபு தன் பையை கீழே வைத்தபடி வழக்கமான காரணத்தை கூறினான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ பெரிய படிப்பு படித்து பெரிய கம்பெனியில் லட்சமாக சம்பாதிக்கிற லட்சாதிபதி. உனக்கு இந்த வீடும் இந்த ஊர் திருவிழாவும் சின்னதாக தான் தெரியும். உள்ளப்போ, உன் அத்தையும் சங்கரியும் உனக்காக விடிய காலையிலிருந்து சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க என்று சுந்தரேசன் முகத்தை திருப்பிக் கொண்டார். பாபு மெல்ல வீட்டின் நிலவு படியை தாண்டி உள்ளே நுழைந்தான். அந்த பழைய வீட்டின் உள்ளே நுழைந்ததும் வத்தல் வறுக்கும் வாசனையும் சாம்பிராணி புகையின் மணமும் அவனது நாசியை துளைத்தன. அடட, புள்ள வந்துட்டான். சங்கரி, சீக்கிரவாமா, பாபு வந்துட்டான் என்று சமையலறையிலிருந்து அத்தை மீனாட்சி பதறியடித்து கொண்டு ஓடி வந்தார். அவனது தலையை தொட்டு நெற்றி பொட்டுகளில் விரல்களை வைத்து சொடுக்கி எடுத்தார். ஏண்டா பாபு, இப்படி உடம்ப கெடுத்து வச்சிருக்க? சிட்டியில் சரியா சாப்பாடு இல்லையா? முகையெல்லாம் கருத்து போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து கிடக்கு என்று அத்தை உருகினாள். பாபு அத்தையின் பாசத்தை கண்டு நெகிழ்ந்தாலும்
அவனது கண்கள் சமையலறையின் வாசலையே பார்த்து கொண்டு இருந்தன. அங்கே புகையும் இருளும் கலந்த அந்த சமையலறையிலிருந்து கையில் காப்பியோடு மெல்ல வெளியே வந்தாள் சங்கரி. அவளை பார்த்ததும் பாபுவின் இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. 5 வருடங்களுக்கு முன்பு அவன் பார்த்த அதே சங்கரிதான். ஆனால் அவளது உடலிலும் தோற்றத்திலும் ஒரு புதிய பக்குவம் தெரிந்திருந்தது. பச்சை நிற பாவாடை தாவணி உடுத்தி தலையில் தோட்டத்து மல்லிகையை அடர்த்தியாக வைத்திருந்தாள். நெற்றியில் குங்கும பொட்டும் காதுகளில் ஆடிய சின்னத்தோடும் அவளுக்கு ஒரு அசல் கிராமத்து தேவதையின் தோற்றத்தை தந்தன. அவளது கண்கள் பாபுவை பார்த்ததும் ஒரு நிமிடம் அகல விரிந்தன. அதில் அளவற்ற காதலும் இத்தனை வருட பிரிவின் ஏக்கமும் ஒரு சிறு பிள்ளையின் குதூகலமும் அப்பட்டமாக தெரிந்தன. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா என்றாள் சங்கரி. அவளது கதிர்வீச்சு போன்ற புன்னகை அந்த இருண்ட வீட்டிற்குள் வெளிச்சத்தை பாய்ச்சியது போல இருந்தது. நல்லா இருக்கேன் சங்கரி, நீ எப்படி இருக்க என்று பாபு மிகவும் சுருக்கமாக ஒரு பொதுவான மனிதரிடம் பேசுவது போல கேட்டான். அவனது குரலில் இருந்த அந்த அந்நியத்தனம் சங்கரியை கொஞ்சம் சுருக்கியது. எனினும் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கையில் இருந்த காப்பியை அவனிடம் நீட்டினாள். நீங்க வர்ற பஸ் டைம் எனக்கு தெரியுமாமா, அதான் நீங்க வர்ற நேரம் சரியா இருக்குன்னு பசுமாட்டு பாலை கறந்து சுக்கு ஏலக்காய் போட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு வச்சேன், குடிச்சு பாருங்க என்றாள் ஆசையுடன். பாபு அந்த காப்பியை வாங்கி குடித்தான். அந்த சுவையும் மனமும் சென்னையில் அவன் தினசரி குடிக்கும் 5 ரூபாய் காப்பிகளில் ஒருபோதும் கிடைத்ததில்லை. அந்த பாலின் அடர்த்தியும் சுக்கின் காரமும் அவனது தொண்டைக்குள் இறங்கும்போது உடலுக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியை பரவியது. நல்லா இருக்கு சங்கரி என்று குடித்துவிட்டு கப்பை கொடுத்தான். நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னா போதாது மாமா, இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச சாம்பாரும் சின்ன வெங்காயம் போட்ட கருவாட்டு குழம்பும் வச்சிருக்கேன், நீங்க நல்லா சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சமையல் அறைக்குள் ஓடினாள். அவள் ஓடும்போது அவளது காலில் இருந்த வெள்ளி கொலுசு சத்தமிட்டது. அந்த சத்தம் பாபுவின் காதுகளில் ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலித்தது. அப்பா, இந்த அன்பு, இந்த ஆராதனை, இதையெல்லாம் நான் வருங்காலத்தில் இழக்க நேரிடும் நான் கூறப்போகும் பதிலால் என்று பாபுவுக்குள் ஒரு பெரும் குற்ற உணர்ச்சி அலைமோதியது. மதிய உணவு நேரம் வந்தது. வீட்டின் கூடத்தில் பெரிய பாய் விரிக்கப்பட்டு பாபுவும் அவனது தந்தை சுந்தரேசனும் அமர்ந்தனர். சங்கரி ஓடி ஓடி பரிமாறினாள். பாபுவின் இலையில் அவனுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை அள்ளி அள்ளி கொட்டினாள். போதும் சங்கரி, எனக்கு அவ்வளவு பசி இல்லை என்று பாபு தடுத்தான். சும்மா இருங்க மாமா, சிட்டியில தான் ஏதோ கண்டதையும் தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க. ஊர் சாப்பாடு, அதுவும் அம்மாவும் நானும் சேர்ந்து செஞ்சது, இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் என்று கட்டாயப்படுத்தி பரிமாறினாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே சுந்தரேசன் தொண்டையை கனத்து கொண்டு பேசத் தொடங்கினார். பாபு, நாளைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டுறாங்க. அதோட நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற ஜோசியக்காரரை வர சொல்லியிருக்கேன். பாபு இலையிலிருந்து தலையை நிமிர்த்தாமல் எதுக்குப்பா என்று கேட்டான். எதுக்கா? உனக்கும் சங்கரிக்கும் வர்ற வைகாசி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு தான். நீயும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. சங்கரிக்கும் வயசு ஏறிட்டே போகுது. இந்த திருவிழாவோட எல்லா பேச்சையும் முடிச்சு பத்திரிகை அடிக்க கொடுக்கணும் என்றார் சுந்தரேசன் தீர்க்கமான குரலில். அங்கே பரிமாறிக்கொண்டு இருந்த சங்கரியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவள் தன் முகத்தை முந்தானையால் மறைத்து கொண்டு சமையலறைக்குள் ஓடினாள். அத்தை மீனாட்சியோ, ஆமாண்டா பாபு, என் மகளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியே கண்ணை மூடிடலாம். அதுதான் என் கடைசி ஆசை என்றார் கண்களில் கண்ணீருடன். பாபுவின் கையில் இருந்த சோற்று பருக்கைகள் அப்படியே நின்றன.
அவனது தொண்டைக்குள் உணவு இறங்க மறுத்தது. அவனது மனதில் சென்னையின் பளபளப்பான கார்ப்பரேட் உலகமும் அங்கே அவனோடு பழகும் உயர் அடுக்கு சமூக மனிதர்களின் முகங்களும் வந்து போயின. நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி மேனேஜர். என்னோடு பார்ட்டிகளுக்கு வர்றவங்க எல்லோரும் எவ்வளவு மாடனா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அவங்கள் முன்னாடி பாவடை தாவணி கட்டிய கிராமத்து பெண்ணையா என் மனைவின்னு கூட்டிட்டு போக முடியும்? எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? என் அந்தஸ்து என்ன? இவள் தகுதி என்ன? என்ற கர்வத்தின் குரல் அவனது உள்மனதில் அசுர வேகத்தில் ஒலித்தது. பாபு கைகளை கழுவி விட்டு எழுந்து திண்ணைக்கு வந்தான். அவனது முகம் கடுகடுவென மாறி இருந்தது. அவனது தந்தை சுந்தரேசனும் பின்னாடியே வந்து திண்ணையில் அமர்ந்தார். என்னடா பாபு, கல்யாண பேச்சை எடுத்த உடனே முகம் மாறிடுச்சு, என்ன விஷயம் என்று கேட்டார் சுந்தரேசன். பாபு தன் கையில் இருந்த விலையுயர்ந்த ஸ்மார்ட் போனை எடுத்து சும்மா நோண்டிக்கொண்டே, அப்பா, நான் இந்த திருமணத்தை பற்றி இப்போ யோசிக்கலப்பா. எனக்கு சென்னையில் இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு கல்யாண ஆசை இல்லை என்றான் மழுப்பலாக. என்னடா சொல்ற? கல்யாண ஆசை இல்லைன்னா என்ன அர்த்தம்? சங்கரி உனக்காக பிறந்தவ, உனக்காக காத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்த அத்தனை வரன்களையும் தட்டி விட்டு என் மாமன் வருவான்னு ஒத்த காலில் நிற்கிறா. இப்போ வந்து ஆசை இல்லைன்னு சொன்னா என்ன நியாயம் என்று சுந்தரேசனின் குரல் உயர்ந்தது. அப்போது உள்ளே இருந்து காலி தட்டுக்களை எடுத்து கொண்டு வந்த சங்கரி திண்ணைக்கு பின்னால் இருக்கும் சுவரோரம் நின்று இவர்களின் பேச்சை கேட்க தொடங்கினாள். அவளது இதயம் பயத்தில் படபடவென அடித்து கொண்டது. அப்பா, நீங்கள் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. உங்களுக்கு சிட்டி லைஃப் பற்றி தெரியாது. நான் இருக்கிற சொசைட்டி வேற. அங்கே எல்லாரும் எவ்வளவு படித்தவங்க, நாகரிகமானவங்க தெரியுமா? சங்கரிக்கு ஒழுங்காக தமிழ் பேசவே தெரியாது. கிராமத்து வட்டார வழக்கில் பேசுகிறா. அவளுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இல்லை ஒரு பார்ட்டிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியுமா? அவளை கூட்டிட்டு போனால் என் கௌரவம் என்ன ஆகிறது என்று பாபு தன் மனதில் இருந்த கர்வத்தை அப்பட்டமாக கொட்டினான். சுவற்றின் பின்னால் நின்றிருந்த சங்கரியின் கையில் இருந்த பித்தளை தட்டு பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தது. அவளது கண்கள் அப்படியே உறைந்து போயின. தான் உயிராக நினைத்த மாமா தன் படிப்பறிவையும் தன் கிராமத்து தோற்றத்தையும் இவ்வளவு கேவலமாக கௌரவ குறைச்சலாக நினைப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவளது நெஞ்சுக்குள் ஒரு பெரும் பூகம்பம் வெடித்தது போல இருந்தது. எனினும் அவளது மௌனமான மனது அந்த வலியையும் தனக்குள்ளேயே வாங்கி கொள்ள தயாரானது. பாபுவின் வார்த்தைகள் சுந்தரேசனின் நெஞ்சில் சுளீரென பாய்ந்தன. மகனின் இந்த திடீர் மாற்றமும் கர்வமும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. பாபு என்று கர்ஜித்தார் சுந்தரேசன். படிப்பு உன் கண்ணை மறைச்சிருச்சாடா? இந்த சங்கரி இல்லைனா நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்கவே முடியாது. உன்னை சென்னைக்கு அனுப்ப நான் காசு இல்லாமல் தவிச்சப்போ உன் அத்தை மீனாட்சி தன் மகளோட நகையை கலட்டி கொடுத்தாடா. அன்னைக்கு அந்த நகையோட தகுதி உனக்கு குறைச்சலா தெரியல. இன்னைக்கு அவ மகளோட தகுதி குறைச்சலா போயிடுச்சா என்று சுந்தரேசன் ஆத்திரத்தில் திண்ணையை தட்டினார். சங்கரி மெல்ல அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். மாலை நேரத்து சூரியன் தென்னந்தோப்புக்கு பின்னால் மெல்ல மறைந்து கொண்டு இருந்தது. வாசலில் கட்டப்பட்டு இருந்த பச்சை கீற்று பந்தலின் நிழல் வீட்டின் திண்ணையில் நீண்டு கொண்டே போனது. அப்போது கையில் ஒரு பஞ்சாங்க புத்தகத்துடனும் தோளில் ஒரு துண்டுடனும் நெற்றி நிறைய திருநீர் அணிந்தபடி அந்த ஊரின் பிரசித்தி பெற்ற ஐயர் சுப்பையா ஐயர் திண்ணைப்படி ஏறி வந்தார். சுந்தரேசன் அவரை பார்த்ததும் அவசரமாக எழுந்து நின்று, வாங்க ஐயரே வாங்க, நீங்க வரதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன், உள்ள வாங்க என்று வரவேற்று திண்ணையில் ஒரு பாயை விரித்தார். என்ன சுந்தரேசா, புள்ள சென்னை உத்தியோகத்திலிருந்து வந்துட்டான் போல. மாரியம்மன் கோயில் திருவிழாவோட சேர்த்து விசேஷத்தையும் முடிச்சிடலான்னு சொன்னியே, அதான் நல்ல நாளிகை முகூர்த்த நேரம் எல்லாம் பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன்.
என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்தார் சுப்பையா ஐயர். உள்ளே சமையல் அறையில் அத்தை மீனாட்சி காஃபி ஆற்றிக்கொண்டு இருந்தார். வாசலில் ஜோசியர் வந்த சத்தம் கேட்டு சங்கரியின் இதயம் இன்னும் வேகமாக அடித்து கொண்டது. அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். பாபு, இங்கே வாடா என்று சுந்தரேசன் உள்ளே இருந்த தன் மகனை கூப்பிட்டார். பாபு தன் கையில் இருந்த கைபேசியை அணைத்துவிட்டு முகத்தில் ஒருவித சலிப்புடன் திண்ணைக்கு வந்தான். ஜோசியரை ஒரு அலட்சிய பார்வை பார்த்துவிட்டு ஒரு தூணில் சாய்ந்து நின்றான். ஐயரே, இவன்தான் என் புள்ள பாபு. சென்னையில் பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கான். இவனுக்கும் என் தங்கச்சி பொண்ணு சங்கரிக்கும் வர்ற வைகாசி மாசத்துல கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்கேன். 2 பேரோட ஜாதகமும் ஏற்கனவே பொருத்தம் பார்த்தாச்சு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ வைகாசி மாசத்துல எந்த தேதி நல்லா இருக்குன்னு நாள் குறிச்சு கொடுத்துடுங்க என்றார் சுந்தரேசன் மிகுந்த ஆசையோடு. ஜோசியர் சுப்பையா ஐயர் தன் பையில் இருந்த பெரிய பஞ்சாங்க புத்தகத்தை திறந்து பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டினார். தன் கை கட்டை விரல் ரேகைகளில் ஏதோ கணக்கு போட்டு பார்த்துவிட்டு புன்னகைத்தார். சுந்தரேசா, நீ கொடுத்து வச்சவன். பாபுவோட ஜாதகமும் சங்கரியோட ஜாதகமும் சூரியனும் சந்திரனும் மாதிரி. அவ்வளவு அற்புதம். வைகாசி மாதம் வளர்பிறையில் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கு வச்சா இந்த ஜோடி ஆலமரமாக தழைச்சு வாழும். இதோ இப்பவே தேதியை எழுதி தரேன் என்று பேனாவை திறந்தார். ஐயரே, கொஞ்சம் நிறுத்துங்க. பாபுவின் கரகரப்பான குரல் திண்ணையின் அமைதியை கலைத்தது. ஜோசியர் பேனாவை அப்படியே நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். சுந்தரேசனின் முகம் சுருங்கியது. என்னப்பா பாபு, ஜோசியர் நாள் குறிக்கிறப்போ என்ன குறுக்க பேசுற என்று சுந்தரேசன் அதட்டினார். அப்பா, நான் மதியமே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை. நீங்கள் யாரை கேட்டு ஜோசியரை வரவழைச்சு நாள் குறிக்கிறீங்க? என் சம்மதம் இல்லாமல் எப்படி இந்த விசேஷம் நடக்கும் என்று பாபு எந்தவித தயக்கமும் இன்றி கூறினான். ஐயர் திகைத்து போனார். என்னப்பா பாபு இப்படி சொல்கிற? சங்கரி உனக்காக பிறந்த பொண்ணுப்பா. அவ ஜாதகம் உனக்கு அவ்வளோ யோகத்தை தரும். படித்த புள்ள நீ, இப்படி பேசலாமா என்றார் மெதுவாக. யோகமாவது மண்ணாவது. ஐயரே, இதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? நான் சென்னையில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கேன். என் வாழ்க்கை முறை வேற, சங்கரியோட வாழ்க்கை முறை வேற. இங்கிலீஷ் பேச தெரியாத, நாகரீகம் இல்லாத ஒரு கிராமத்து பொண்ணை என்னால் என் மனைவியாக ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பஞ்சாங்கத்தை மூடிட்டு புறப்படலாம் என்று பாபு மிகவும் கோபமாக பேசினான். பாபு என்று கர்ஜித்த சுந்தரேசன் ஆத்திரத்தில் திண்ணையிலிருந்து எழுந்து பாபுவின் கன்னத்தில் பளீரென ஒரு அறை விட்டார். அந்த சத்தம் அந்த வீடெங்கும் எதிரொலித்தது. உள்ளே இருந்த அத்தை மீனாட்சியும் சங்கரியும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். பாபு தன் கன்னத்தை பிடித்து கொண்டு தன் தந்தையை கோபமாக பார்த்தான். அறிவு கெட்டவனே, படிப்பு உன் கண்ணை மறைச்சிருச்சாடா. இந்த சங்கரி இல்லைனா நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்கவே முடியாது. உன்னை சென்னைக்கு அனுப்ப நான் காசு இல்லாமல் தவிச்சப்போ உன் அத்தை மீனாட்சி தன் நகையும் பொண்ணோட நகையும் கலட்டி கொடுத்தாடா. அன்னைக்கு அந்த நகையோட தகுதி உனக்கு குறைச்சலா தெரியல. இன்னைக்கு அவ மகளோட தகுதி குறைச்சலா போயிடுச்சா என்று சுந்தரேசன் ஆத்திரத்தில் கத்தினார். ஜோசியர் சுப்பையா ஐயர் நிலைமை மோசமாவதை அறிந்து தன் பஞ்சாங்க புத்தகத்தை அவசரமாக பையில் திணித்து கொண்டு எழுந்தார். சுந்தரேசா, நான் அப்புறமா வர்றேன். புள்ள மனசு இப்ப சரியில்லை என்று கூறிவிட்டு திண்ணையை விட்டு கடகடவென இறங்கி சென்றார். அங்கே ஒரு பெரும் நிசப்தம் நிலவியது. பாபு தன் பையை திண்ணையிலிருந்து எடுத்தான். அப்பா, உங்களை மாதிரி ஆட்களோட என்னால் இனி இந்த ஊரில் வாழ முடியாது. என் கௌரவத்தை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வாசலில் இறங்கி இருட்டத் தொடங்கிய அந்த நேரத்தில் வீதியில் வேகமாக நடக்கத் தொடங்கினான்.
சுந்தரேசன் அவமானம் தாங்காமல் திண்ணை தூணில் சாய்ந்து அழத் தொடங்கினார். ஆனால் சங்கரியோ அழுது கொண்டே ஓடி வந்து தன் மாமாவின் கைகளை பற்றி கொண்டாள். மாமா, அழாதீங்க மாமா, இதில் உங்க தப்பு எதுவும் இல்லை என்றாள் சங்கரி மெல்லிய குரலில். சங்கரி, என்னம்மா சொல்ற நீ? அவனுக்காகவே வாழ்ந்தவனி, உன்னை இப்படி அவமானப்படுத்திட்டு போயிட்டானே என்று சுந்தரேசன் உருகினார். மாமா, மாமனுக்கு சென்னையின் பளபளப்பு பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிற நாகரிகம்தான் பெருசுன்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நாள் அந்த பளபளப்பு மறையும் போது அவருக்கு இந்த மண்ணின் அருமையும் நம்ம பாசமும் புரியும் என்று தன் துக்கத்தை மறைத்து கொண்டு மாமாவுக்கு ஆறுதல் கூறினாள். சென்னைக்கு பேருந்தில் பயணம் செய்து கொண்டு இருந்த பாபுவிற்கு தந்தையின் கோபமும் சங்கரையின் அழுகையும் கண்முன் தோன்றி மறைந்தது. அவர்களின் மன ஆறுதலுக்காக திருமணம் செய்து கொண்டால் காலம் முழுவதும் நான் தான் கஷ்டப்பட வேண்டும் என்று அவன் மனதை அவனே சமாதானம் செய்து கொண்டான். ஜன்னல் வெளியே தெரிந்த இருண்ட மரங்களும் கடந்து போகும் வாகனங்களின் விளக்குகளும் பாபுவின் கண்களில் பட்டு தெரித்தன. அவனது வலது கன்னத்தில் இன்னும் அவனது தந்தை அடித்த இடத்தில் வலியும் லேசாக இருந்தது. ஆனால் அவனது மனதிற்குள் இருந்த கர்வமும் தான் எடுத்த முடிவு சரிதான் என்ற பிடிவாதமும் அந்த வலியை விட பெரியதாக இருந்தன. நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை என்று பாபு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். அப்பாவுக்கு என்னை விற்றுத்தான் அந்த ஊரில் கௌரவமா வாழணும்னு ஆசை. ஆனா என் தகுதி என்ன, என் சம்பளம் என்ன? சென்னையோட டாப் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற நான் ஒரு கிராமத்து பெண்ணை கட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் எப்படி தலை நிமிர நடக்க முடியும்? அவங்க எல்லோரும் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு வரும்போது அவங்களோட ஒய்ஃப்ஸ் எவ்வளோ மாடர்னாக வர்றாங்க, இங்கிலீஷில் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க. அவங்க முன்னாடி சங்கரியை கூட்டிகிட்டு போனால் என் கௌரவம் என்ன ஆகிறது? அப்பாவுக்கு என் கௌரவத்தை விட அவரோட பாசம்தான் முக்கியமாக போச்சு என்று தன் மீதான குற்ற உணர்ச்சியை தற்காப்பு வாதங்களால் மூடி மறைக்க பாடுபட்டான். விடியற்காலை 5 மணிக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்தடைந்த போது சென்னையின் வழக்கமான பரபரப்பும் வாகனங்களின் ஹாரன் சத்தமும் காற்றில் கலந்திருந்த புகையின் மனமும் பாபுவை வரவேற்றன. கள்ளிப்பட்டியின் வேப்பம்பூ வாசனையும் சாம்பிராணி புகையும் அமுக்கப்பட்டு இந்த நகரத்து நச்சுக்காற்று அவனது நுரையீரலுக்குள் நுழைந்தபோதுதான் அவனுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இதுதான் அவனது உலகம். இங்கே அவனை கிராமத்தான் என்று யாரும் சுட்டி காட்ட மாட்டார்கள். அவனது தகுதியை அவனது பதவியும் சம்பளமும் மட்டும்தான் தீர்மானிக்கும். பாபு ஒரு ஆட்டோவை பிடித்து வேளச்சேரியில் இருக்கும் தன் நவீன அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தான். அலுவலகத்தில் மேனேஜராக பணிபுரியும் பாபுவிற்கு அங்கே அவனது டீமில் வேலை செய்யும் ரம்யா என்ற பெண்ணுடன் நெருக்கம் ஏற்பட்டது. ரம்யா சென்னையின் நவீன கலாச்சாரத்தில் வளர்ந்தவள். பாபுவின் திறமையும் அவனது மேனேஜர் பதவியும் பார்த்து வியந்த ரம்யா ஒரு நாள் அவனிடம் நேரடியாகவே, பாபு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ எம் இன் லவ் வித் யூ என்று தன் காதலை சொன்னாள். பாபுவும் தான் ஆசைப்பட்ட மாடர்ன் பெண் கிடைத்து விட்டாள் என்ற கர்வத்தில் அவளது காதலை உடனடியாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அடுத்த 6 மாதங்களில் ரம்யாவின் உண்மையான குணம் அவனுக்கு தெரியத் தொடங்கியது. அவளது நடவடிக்கைகளில் பாபுவிற்கு ஏகப்பட்ட அதிருப்தி ஏற்பட்டது. ரம்யாவிடம் பாசமோ விட்டு கொடுக்கும் தன்மையோ துளியும் இல்லை. எல்லாவற்றிலும் ஈகோ, ஆடம்பரம், நள்ளிரவு பார்ட்டிகள் என அவளது வாழ்க்கை முறை பாபுவை மூச்சு முட்ட வைத்தது. பாபுவிற்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட, நீங்கள் டாக்டரை பார்த்துக்கோங்க பாபு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக வேண்டியிருக்கு என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு செல்வாள். ஒரு நாள் இரவு அவளது ஈகோ நிறைந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் பாபுவின் மண்டையில் சுத்தியலால் அடித்தது போல உரைத்தது. தனக்கு ரம்யா செட் ஆக மாட்டாள். அன்பிற்கும் பாசத்திற்கும் இலக்கணமான சங்கரிதான் தன் வாழ்க்கைக்கு சரியானவள் என்று அவனது உள்மனம் கத்தியது. 6 மாதங்களுக்கு முன்பு
தான் தூக்கி எறிந்த அந்த தூய்மையான அன்பின் மதிப்பு இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. ரம்யாவின் போலி வெளிச்சத்திலிருந்து விடுபட்டு எப்படியாவது சங்கரியிடம் மன்னிப்பு கேட்டு அவளை தன் வாழ்க்கை துணையாக்கி கொள்ள வேண்டும் என்று பாபு தீர்க்கமாக முடிவு செய்தான். மறுநாளே பாபு கள்ளிப்பட்டிக்கு கிளம்பினான். 6 மாதங்களுக்கு முன்பு அவனிடம் இருந்த அந்த வேகமும் திமிரும் இப்போது இல்லை. மாறாக ஒரு குற்றவாளியை போன்ற பயமும் நடுக்கமும் அவனது ஒவ்வொரு அடியிலும் தெரிந்தது. கிராமத்தை அடைந்தவன் தன் வீட்டிற்கு செல்ல துணியவில்லை. தன் தந்தையின் முகத்தை எதிர்கொள்ளும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. அவன் நேராக சங்கரி வழக்கமாக இருக்கும் தோப்புக்காட்டு பகுதிக்கு சென்றான். அங்கே மதிய நேரத்து வெயிலில் கிணற்றங்கரையின் மாமரத்து நிழலில் அமர்ந்து பூக்களை கூடையில் அடுக்கிக் கொண்டு இருந்தாள் சங்கரி. அவளது கைகள் பூக்களை தொடும்போதெல்லாம் அந்த இடமே மணத்தது. அவளை கண்டதும் பாபுவின் கண்கள் கலங்கின. தன் வாழ்நாளில் தான் தொலைத்த அசல் சொத்து இதோ இங்கேதான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மெல்ல அவள் அருகே சென்று தொண்டை அடைக்க சங்கரி என்று அழைத்தான். அவன் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய சங்கரி ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாள். அவளது கையில் இருந்த பூக்கள் லேசாக உதிர்ந்தன. எனினும் உடனே தன்னை சமாளித்து கொண்டு, வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அம்மா உள்ளே இருக்காங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றாள் எந்தவித சலனமும் இல்லாத இயல்பான குரலில். இல்லை சங்கரி, நான் வீட்டுக்கு வரல, உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று திக்கிய பாபு அவளது கைகளை பற்ற முயன்றான். அவனது கண்கள் அலைபாய்ந்தன. சங்கரி, நான் அன்னைக்கு கர்வத்தில் தெரியாம பேசிட்டேன். உன்னை விட்டுட்டு என்னால் வாழ முடியாதுன்னு இந்த 6 மாசத்துல புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் சங்கரி, என்னை ஏத்துக்கோ, நாம் சென்னைக்கு போயிடலாம் என்று ஆசையோடும் ஆதங்கத்தோடும் கேட்டான். சங்கரி பதறவில்லை. மெதுவாக தன் கைகளை அவனிடமிருந்து விலக்கிக் கொண்டாள். அவளது முகத்தில் கோபத்தின் தகிப்பில்லை. ஆனால் ஒரு தீர்க்கமான கேள்வி இருந்தது. முன்னர் என் படிப்பையும் என் கிராமத்து உடையும் கௌரவ குறைச்சல்னு சொல்லி என்னை மறுத்தீங்க மாமா. இப்ப திடீர்னு வந்து என்னை எப்படி திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டீர்கள் என்று அமைதியாக கேட்டாள். பாபுவின் தலை குனிந்தது. அவனது கார்ப்பரேட் முகமூடி அவிழ்ந்து விழுந்தது. அவன் எதையும் மறைக்காமல் நகரத்தில் கடந்த 6 மாதங்களாக ரம்யாவுடன் நடந்த அனைத்தையும், அவளது ஈகோவையும் ஆடம்பர போக்கையும் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் அப்படியே சங்கரியிடம் கொட்டி தீர்த்தான். அவள் வெறும் பணத்தையும் கௌரவத்தையும் தான் பார்க்கிறா சங்கரி, அவகிட்ட அன்பு இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சது எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நான் இழந்துட்டு வந்திருக்கேன்னு என்று கெஞ்சினான். இதை கேட்ட சங்கரியின் முகத்தில் ஒரு சோகமான புன்னகை அரும்பியது. அவளது கண்கள் பாபுவை உற்று பார்த்தன. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா, நான் உங்களை உண்மையாவே என் உசுரா நேசிச்சேன். உங்களுக்காகத்தான் சின்ன வயசுலேருந்து காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க மனசு வெறும் 6 மாசத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி அவ கூட வாழ்ந்து அப்புறம் அவ செட் ஆகலைன்னு இவ்வளோ சீக்கிரம் சலனப்படுதுன்னா, உங்களை திருமணம் பண்ணினா திருமணத்துக்கு அப்புறம் நீங்க இதே மாதிரி வேற பொண்ணு விஷயத்துல சலனப்பட்டா என் வாழ்க்கை என்ன ஆகிறது? என் வாழ்க்கை நாசமாயிடுமாமா. காதலும் கல்யாணமும் வசதிக்கேத்த மாதிரி மாத்திக்கிற சட்டை இல்லை மாமா என்றாள் தீர்க்கமாக. பாபு பதறி போனான். அவளது கால்களில் விழாத குறையாக, இல்லை சங்கரி, என்னை நம்பு, நான் மாறிட்டேன். இனி நான் இப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடு சங்கரி என்று கதறினான். சங்கரி அவனை தடுத்து நிறுத்தி நேராக அவனது கண்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாள். மாமா, நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நான் இதே மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு போயிட்டு 6 மாதம் கழிச்சு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா? மாட்டீங்க தானே? அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உங்களை ஏற்றுக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க மாமா?
ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? அவளது அந்த கேள்வி பாபுவின் நெஞ்சில் பேரிடியை இறக்கியது. அவனிடம் பேசுவதற்கு எந்த பதிலும் இல்லை. தன் கௌரவமும் படிப்பும் பணமும் இந்த கிராமத்து பெண்ணின் சுயமரியாதைக்கு முன்னால் வெறும் சுக்கு நூறாக உடைந்து போவதை அவன் கண்டான். தான் செய்த தவற்றின் கொடூரத்தை அவன் முழுமையாக உணர்ந்தான். தான் அவளுக்கு துளியும் தகுதியானவன் இல்லை என்பதை அவனது உள்மனம் முழுமையாக ஒப்புக்கொண்டது. அவனது கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. சங்கரி மெல்ல எழுந்து நின்று கண்களை மூடி நின்றாள். அவளது முகத்தில் ஒரு பேரமைதி நிலவியது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது நல்லதுக்குத்தான். மாமாவோட மனசுல என்ன இருக்குன்னு திருமணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. கடவுளே, எனக்கு என் சுயமரியாதைய காப்பாத்திக்கிற தைரியத்தையும் கொடுத்த என்று இறைவனுக்கு நன்றி கூறினாள். அவள் தன் கையில் இருந்த மல்லிகைப்பூ கூடையை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த நடையும் தீர்க்கமான பார்வையுமாய் கம்பீரமாக தோப்பு சாலையை நோக்கி நடந்து சென்றாள். பாபு மௌனமாக தன் கர்வமெல்லாம் இடித்து நொறுக்க அந்த மாமரத்து நிழலில் தனியாக நின்று கொண்டு இருந்தான். கள்ளிப்பட்டியின் செம்மண் காற்று அவனது முகத்தில் வீசியது. ஆனால் இன்று அவனுக்கு அந்த மண்ணை மிதிக்க தகுதியில்லை என்பது புரிந்தது. அவன் தலை குனிந்து மெல்ல தன் பாதையை நோக்கி நடந்தான். சென்னையின் போலி வெளிச்சங்களை விட கள்ளிப்பட்டியின் இந்த செம்மண்ணும் சங்கரியின் குணமும் தான் ஆகச் சிறந்த நந்தவனம் என்பதை அவன் உணர்ந்தபோது அந்த நந்தவனத்தின் கதவுகள் அவனுக்காக நிரந்தரமாக மூடப்பட்டு இருந்தன. கதை முற்றும். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.